ஓம் சிவாய நம. ஓம் சிவாய நம. என் அன்பு குழந்தையே, இந்த சுப நாளில் ஒரு இனிய வாக்கோடே உன் இல்லம் நாடி வந்துள்ளேன். இனிக்க இனிக்க கேள் பிள்ளையே. நீ எதையெல்லாம் வைத்திருந்தாயோ அதையெல்லாம் இழந்து தவிக்கிறாய். எவையெல்லாம் உனதான இருந்தனவோ அவையெல்லாம் உன் கை நழுவி பிறரின் வசமாயின. யாரையெல்லாம் நம்பினாயோ அவரெல்லாம் உன்னை கைவிட்டனர். இப்பொழுது நிராயுதபாணியாக நிற்கிறாய். நீ எப்படி ஜெயிப்பாய் என பலர் உன்னை கேலி செய்கிறார்கள். ஆனாலும் நீ பயப்படாதே. உனக்கு முன்னால் நடக்கும் இத்தனை நிகழ்வுகளையும் பார்த்து பயந்து கொண்டு கண்களை மூடிக்கொண்டால் உனக்கு பின்னால் பிரம்மாண்டமாக விஸ்வரூபம் எடுத்து பேருருவமாய் இந்த சிவன் நிற்கிறேனே, அதை எப்படி காண்பாய்? கண்களை திறந்து பார்ப்பில்லையே. உன் கண் முன்னால் நானே அமர்ந்திருக்கிறேன். இதுவரை நீ பார்த்ததெல்லாம் பழைய சோறு. நானோ உனக்கு புதிதாக சமைக்கப் போகிறேன். உன்னுடைய பசியும் மாறும். நீ இப்படி சோர்ந்து போனால் எதையும் சாதிக்க முடியாது. இதோ நான் சாரதியாக வந்துள்ளேன். நீ எனது அர்ஜுனன், எனக்கு பிரியமுள்ள நண்பன். துன்பம் என்கிற எதிரியை துரத்திட எனது துணையோடும் எனது பலத்தோடும் போர்க்களம் வந்து நிற்கின்ற அர்ஜுனன் நீ. கண்களை திறந்து பார், நானே உனது ஸ்ரீகிருஷ்ணன். என் பிரியமான நண்பனுக்கு நான் சாரத்தியம் செய்யும் பொழுது எந்த துன்பமும் உன்னை தொட முடியாது. உன் மனமெனும் தேரில் நான் அமர்ந்து வழிநடத்தி செல்லும் பொழுது இனி உன்னை யாரால் வெற்றி கொள்ள முடியும்? ஒரு நிமிடம் உனது கண்களை மூடி என்னை தியானித்து எனது ரூபத்தை உற்று பார்ப்பில்லையே. நான் குழந்தை போல காணப்பட்டாலும் குழந்தையல்ல. எல்லையில்லா பராக்கிரமமும் சக்தியும் பெற்றவன். உனக்கு மட்டும் கருணை உள்ள தாய். உனக்கு தோள் கொடுத்து தாங்கும் நண்பன். உன் வாழ்வை கெடுத்தவர்களுக்கு பாடங்களை புகட்டும் ஆசிரியர் நான். எனது அனுமதியின்றி இங்கு ஒரு இலை கூட அசையாது என்பது உனக்கு தெரிந்த பின்பும் இதற்கெல்லாம் கவலைப்படலாமா? இவையெல்லாம் பெரிய சோதனைகளாக உனக்கு தெரியலாம். ஆனால் என்னை பொறுத்தவரையில் ஒரு நொடி போதும். எல்லாவற்றையும் என்னால் மாற்ற முடியும். என் செல்ல பிள்ளை, பல பிரச்சனைகளை சந்தித்து எந்த தீர்வும் கிடைக்காமல் தவித்து கொண்டிருக்கும் பொழுது என் உதவிக்காக கனத்த இதயத்துடன் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கும் பொழுது வலி மிகுந்த நிலையில் நீ இருக்கும் பொழுது உன்னை பார்த்து என் இதயம் உருகாதா? நான் உதவிக்காக உன்னிடம் ஓடிவர மாட்டேன் என்று நினைக்கிறாயா? இதோ இன்று உனக்காக தான், உன்னை தேடிதான் நான் வந்துள்ளேன். உன்னை நான் பரிபூரணமாக ஆசீர்வதித்து விட்டேன். இனி உன் வாழ்வு சர்வ மங்கள ஐஸ்வர்யங்களும் பெற்று சந்தோஷமாக இருக்கும். எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும். ஓம் சிவாய நம. ஓம் சிவாய நம.